எம்னா வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கான பல்வேறு கேள்விகள் உள்ளன, அவரிடமே கேட்கலாம். அதாவது, புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதான்ற கேள்வி உங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்தது, பொதுமக்கள்கிட்டே இருந்தது. அரசியல் களத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்பட்டது. அதற்கான பதிலை நீங்கள் என்ன? அதாவது, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேதியை அறிவித்தவுடன் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதத்திற்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு நாங்கள் உண்மையாகவே மன வருத்தத்தில் இருந்தது உண்மைதான். ஆக எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டி அவருடைய முடிவை தெரிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் செயற்குழுவிலே கேட்டதற்கு பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% மேலான பொறுப்பாளர்கள் அதிமுகவுடைய கூட்டணியிலேயே தொடரலாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பேசிக்கொள்ளலாம் என்று சொன்ன காரணத்தினாலும் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுதும் அவர்களும் இதே பாணியில் அதிமுக கூட்டணியிலேயே தொடரலாம் என்று சொன்ன காரணத்தினாலும் இன்றைக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற நாம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த அதிமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்றும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பேசிக்கொள்ளலாம் என்றும் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து என்னுடைய முடிவுகளை அறிவித்திருக்கின்றோம். 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் புரட்சி பாரதம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய நிர்வாகிகளோடு இணைந்து தேர்தல் பணி ஆற்றுவார்கள், அவருடைய வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய சூழலில் உங்களுக்கு நீங்கள் தான் முதல்ல எடப்பாடிக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை நடந்து அந்த சமயத்தில் நீங்கள் தான் முதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல் முறையாக ஆதரவு கொடுத்த கட்சி புரட்சி பாரதம் கட்சி. அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கே சீட்டு மறுக்கப்பட்டிருக்குன்னா எதிர்வரும் காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் மட்டும் சீட்டுக்கு எந்த அளவுக்கு உத்தரவாதமாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, உங்கள் கட்சி நம்புகிறாங்க? அதாவது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் எந்த விதமான நிபந்தனையின்றி இன்றைக்கு தேர்தல் பணி ஆற்றுவதாக அறிவித்திருக்கின்றோம். இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கின்றது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு. அப்பொழுது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நிறுத்திவிட்டோம். உங்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சிக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஒரு இதுவாக பார்க்க முடியுது. என்னென்னா மன வருத்தத்தை பார்க்க முடியுது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அதிமுக எங்களுக்கு துரோகம் அளித்து விட்டது. குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார், முதுகில் குத்திட்டாருன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான உங்களோட கருத்து? உங்கள் கட்சி நிர்வாகிகள் அப்படி தொடர்ச்சியாகவே பதிவு போட்டுன்னு இருக்காங்க, அது சம்மந்தமான கருத்து? இல்லை, இது யாரோ தொண்டர்கள் செய்கின்ற தவறுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, காரணமாக முடியாது. இருந்தாலும் நாங்கள் யாரும் எந்த விதமான பதிவுகளையும் போடக்கூடாது புரட்சி பாரதம் தொண்டர்கள் என்று நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம். ஆகவே இனிமேல் அது போன்ற தவறுகள் கண்டிப்பாக இந்த ஊடகத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வராது என்று நாங்கள் நம்புகிறோம். அதிமுக கூட்டணியை ஆதரித்து எப்போதுலேருந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள போனீங்க சார்? அதுக்கான பயணங்கள்லாம் திட்டங்கள்லாம் வகுத்துட்டிங்களா? இன்னும் அதற்கான திட்டங்களை வகுக்கவில்லை. இன்றைக்கு மாலை
அதிமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளர்களோடு இணைந்து பரப்புரை செய்வதற்கான தேதியை நேரமும் நாங்கள் குறித்துக் கொள்வோம். திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் நம்முடன் பல்வேறு விஷயங்களை நமக்காக எடுத்துரைத்தார். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். அதுவரை பூவிருந்தவள்ளி செய்தியாளர் அஜய்குமார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.